வெல்கம் டு டுடே அப்டேட். இன்றைய அப்டேட்டுக்கு நாங்கள் இனிதே வரவேற்கிறோம். இன்றைக்கி பார்த்தீங்க அப்படின்னா ஆல்ரெடி நம்மளோட லாஸ்ட் வீடியோவில் டிஆர்பியோட பிஜி டிஆர்பியோட லாஸ்ட் அப்டேட் பார்த்தோம். அவனுடைய இஷ்யூஸ்னால சம் டெக்னிக்கல் இஷ்யூனால ஆன்லைன் அப்ளிகேஷன் ஓப்பன் ஆகாமல் இருந்துச்சு. இப்போ ஆன்லைன் அப்ளிகேஷன் ஓப்பன் ஆகிடுச்சு. அதுதான் ரொம்ப ரொம்ப முக்கியம். ஸோ நம்ம ஆன்லைன் அப்ளிகேஷன் இப்போ அப்ளை பண்ணலாம். அந்த அப்ளை பண்ணுறதுக்கு முன்னாடி நம்ம சாஃப்ட் காப்பியாக ஒரு சில இன்ஃபர்மேஷனை நம்ம எடுத்து வச்சுக்கணும். அப்போ அந்த இன்ஃபர்மேஷன் பார்த்தீங்க அப்படின்னா, இன்ஃபர்மேஷன் மீன்ஸ் நம்மளுக்கு தேவையான ஐட்டம்லாம் நம்ம சாஃப்ட் காப்பியில் எடுத்து வச்சுக்கணும். அது என்னென்ன தேவைகள் அப்படின்னு பார்த்துக்கலாம். அதுக்கப்புறம் நம்ம இப்போ ஆன்லைனுக்குள்ளே போயிட்டு ஸ்டெப் பை ஸ்டெப் எப்படி அப்ளை பண்ணுறது அதையும் நம்ம பார்க்கலாம். ஓகேங்களா? வாங்க நம்ம உள்ளே போகலாம். ஸோ இங்கே பார்த்தீங்க அப்படின்னா ஃபஸ்ட்டு நம்மளுக்கு தேவையானது ஃபோட்டோ. நம்மளுடைய ஃபோட்டோ கலர் ஃபோட்டோவாக இருக்கணும். 20 கேபிலேருந்து 60 கேபிக்குள்ளே இருக்கணும். ஓகேங்களா? அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நம்மளுடைய சிக்னேச்சர் இது 10 கேபிலேருந்து 30 கேபிக்குள்ளே இருக்கணும். அதெல்லாம் நீங்கள் ஒரு சாஃப்ட் காப்பியை எடுத்து தனி ஃபோல்டரில் வச்சுக்கிட்டிங்கன்னா நம்மளுக்கு அப்ளை பண்ணுறதுக்கு ரொம்ப ரொம்ப ஈஸியாக இருக்கும். அப்புறம் ஜிமெயில் ஐடி, உங்களுக்கு ஒரு வேலிட் ஜிமெயில் ஐடி வேணும். அப்போ தான் உங்களுக்கு எல்லா இன்ஃபர்மேஷன் ஒன் டைம் பாஸ்வேர்டெல்லாம் மெயிலுக்கு வரும். அப்புறம் கம்யூனிட்டி சர்வீஸ், கம்யூனிட்டி சர்டிஃபிகேட் பார்த்தீங்கன்னா மேக்ஸிமம் 60 கேபிலேருந்து 1 MB வரையும் உங்களுக்கு பிடிஎஃபாக வேணும். அது ரொம்ப இம்பார்ட்டன்ட். இது இமேஜாக கூடாது, பிடிஎஃபாக வேணும். அதுக்கப்புறம் தமிழ் மீடியம் சர்டிஃபிகேட். நீங்கள் தமிழ் மீடியத்துக்காக நீங்கள் அப்ளை பண்ணீங்க, அதோடைய சோர்ஸை நீங்கள் செலக்ட் பண்ணீங்க அப்படின்னா அந்த தமிழ் மீடியம் சர்டிஃபிகேட் தேவைப்பட்டு நீங்கள் அந்த ஆப்ஷன் செலக்ட் பண்ணாவே ஆட்டோமேட்டிக்காக இது கம்பல்சரி நீங்கள் அப்ளை பண்ணுற மாதிரி வரும், அப்லோட் பண்ணுற மாதிரி வரும். ஓகேங்களா? ஸோ இதெல்லாம் வெரி இம்பார்ட்டன்ட் திங்ஸ். அதுக்கப்புறம் பார்க்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம டைரெக்டாக ஆன்லைன் சோர்ஸ்குள்ளே போயிட்டு எப்படி ஒரு அப்ளிகேஷன் ஓப்பன் பண்ணலாம், எப்படி அந்த அப்ளிகேஷன் ஓப்பன் பண்ணுறது, எப்படி அந்த அப்ளிகேஷன் ஸ்டெப் பை ஸ்டெப் அப்ளை பண்ணுறதுன்னு பார்க்கலாம். ஓகேங்களா? இப்போ கூகுளுக்குள்ளே போயிட்டு trb.nic.in அப்படின்னு போட்டிங்கன்னா தமிழ்நாடு டிஆர்பியோட வெப்சைட் வரும். ஸோ trb.nic.in கூகுளுக்குள்ளே போயிட்டிங்கன்னா இது மாதிரி வருங்க. டிஆர்பி நோட்டிஃபிகேஷன், ஆன்லைன் அப்ளிகேஷன், ஸ்பெஷல் டீச்சர்ஸ் இது மாதிரி வரும். ஸோ டிஆர்பி நேஷ்னல் இன்ஃபர்மேட்டிவ் சென்டர் டீச்சர்ஸ் ரெக்ரூட்மெண்ட் போர்டோட trb.tamilnadu.nic.in. ஓகேங்களா? இதுக்குள்ளே போயிட்டீங்க அப்படின்னா பார்த்தீங்கன்னா இதுக்குள்ளே இன்ஃபர்மேஷன் பார்த்தீங்க அப்படின்னா டைரக்ட் ரெக்ரூட்மெண்ட் ஆஃப் போஸ்ட் கிராஜுவேட் அசிஸ்டன்ட் ஃபிசிக்கல் எஜுகேஷன் கிரேட் 1 ஆன்லைன் அப்ளிகேஷன் அண்ட் சிலபஸ்ன்னு இருக்குது. இதை உள்ளே நீங்கள் கிளிக் பண்ணுறீங்க. ஓகேங்களா? கிளிக் பண்ணிங்கன்னா இதில் பார்த்தீங்கன்னா ஆன்லைன் அப்ளிகேஷன் சிலபஸ் இருக்குது. சிலபஸ்க்குள்ளே போனீங்க அப்படின்னா உங்களுக்கு எல்லா மேஜரோட சிலபஸும் வரும். அது நம்ம தேவையானப்போ நீங்கள் டவுன்லோட் பண்ணிக்கலாம். சிலபஸ் எப்படி இருக்குது, உள்ள என்னென்ன இன்ஃபர்மேஷன் இருக்குது எல்லாமே பிடிஎஃப்ல வரும். அதை நீங்கள் பார்த்துக்கலாம். ஓகேங்களா? இப்போ ஆன்லைன் அப்ளிகேஷன் சோர்ஸை கிளிக் பண்ணிங்க அப்படின்னா இது மாதிரி ஒரு வெப்சைட் வரும், பேஜ் வரும். இந்த பேஜில் பார்த்தீங்கன்னா கமன்ஸ்மெண்ட் ஆஃப் த ஆன்லைன் அப்ளிகேஷன் ஃபார்ம் 16/9 இருக்குது. ஆக்சுவலாக 16/9 அப்ளிகேஷன் வரல. இப்போ அப்ளிகேஷன் எப்போ வந்துச்சு பார்த்தீங்கன்னா இந்த சம் இஷ்யூஸ்னால கேஸ் அண்ட் சம் டெக்னிக்கல் இஷ்யூனால 18/9 அப்ளிகேஷன் வந்துச்சு. ஸோ அதுக்கப்புறம் லாஸ்ட் டேட் பார்த்தீங்கன்னா 17/10. அதில் எந்த மாற்றமும் இல்லை. ஸோ அதனால் பார்த்தீங்கன்னா 2 நாள் தாமதமாக தான் அப்ளிகேஷன் வந்துச்சு. 28 நாள் டைம் கொடுத்துக்கிறாங்க. அதுக்குள்ளே நீங்கள் அப்ளிகேஷனை ஃபில் பண்ணி அனுப்பணும். பேஸ்ட் ஆன் தட் அப்ளிகேஷன் ஃபில்லிங் ஆன்லைன் எக்ஸாமினேஷன் பார்த்தீங்கன்னா இதுதான் ஆன்லைன் எக்ஸாமினேஷனோட சோர்ஸ். ஓகேங்களா? இதுதான் இன்ஃபர்மேஷன். ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா ஆன்லைன் அப்ளிகேஷன் அண்ட் ஆன்லைன் ரிஜிஸ்ட்ரேஷன். ஸோ இதுக்குள்ளே போயிட்டு நீங்கள் என்ன பண்ணீங்கன்னா ரிஜிஸ்டர்ட் கேண்டிடேட் நியூ யூசர். இங்கே பார்த்தீங்கன்னா ஒரு ஆப்ஷன் இருக்குது. இந்த ஆப்ஷன் பாருங்கள், ரிஜிஸ்டர்ட் கேண்டிடேட் அண்ட் நியூ யூசர். இப்போ நம்ம நியூ யூசர்லேயே போகலாம். ரிஜிஸ்டர்ட் கேண்டிடேட்னா ஆல்ரெடி உங்களுக்கு லாகின் ஐடி இருந்துச்சு அப்படின்னா அந்த லாகின் ஐடி பாஸ்வேர்டு கொடுத்து நீங்கள் என்ட்ரி பண்ணிக்கலாம். இல்லை அந்த ரிஜிஸ்டர்ட் கேண்டிடேட்டில் லாகின் ஐடி பாஸ்வேர்டு கொடுங்க. வார்னிங், இன்டர்நெட் இஷ்யூ. ஸோ ரிஜிஸ்டர் கேண்டிடேட் போட்டிங்க அப்படின்னா உங்களுக்கு லாகின் ஐடி பாஸ்வேர்டு கேட்கும். பாஸ்வேர்டு லாகின் ஐடி கேட்குறப்ப உங்களுக்கு அதில் நீங்கள் ஈஸியாக அப்ளை பண்ணுற மாதிரி வரும். இன்கேஸ் பாஸ்வேர்டு லாகின் ஐடி மறந்துட்டீங்க அப்படின்னா நீங்கள் ஃபர்கெட் பாஸ்வேர்டு கொடுத்து உள்ளே போய்க்கலாம். அதில் ஒன்றும் பிரச்சனை வராது. நியூ யூசர் நம்ம இப்போ நியூ யூசர் வழியாக போகலாம். ஓகேங்களா? நியூ யூசரில் என்ன சொல்கிறாங்கன்னு பார்த்தீங்கன்னா சம் இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் எல்லாம் கொடுத்துருப்பாங்க. இந்த இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் எல்லாம் நீட்டாக படிங்க. படிச்சுட்டா உங்களுக்கு ஒரு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். கேண்டிடேட் ஷுட் ஃபில் மேண்டரி ஃபீல் ஆர் மார்க் வித் ஸ்டார். எங்கெங்கெல்லாம் ஸ்டார் போட்டுக்கிறாங்களோ அதெல்லாம் நீ கம்பல்சரி மார்க் பண்ணணும்னு சொல்லிக்கிறாங்க. கேண்டிடேட் கேன் டவுன்லோட் த இன்ஸ்ட்ரக்ஷன் கிவன் பிலோ இன் தமிழ் பை கிளிக்கிங். இஃப் யூ ஆர் இன் தமிழ் மீடியத்தில் இருந்தீங்க அப்படின்னா நீங்கள் இன்ஸ்ட்ரக்ஷன் தமிழ்லையும் படிச்சிக்கலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகேங்களா? இங்கே கிளிக் பண்ணிங்கன்னா கிளிக் ஹியர் டு இன்ஸ்ட்ரக்ஷன் கண்ட்ரோல் கீயை ப்ரெஸ் பண்ணி பாருங்கள்.
கிளிக் ஹியர் டு இன்ஸ்ட்ரக்ஷன் டவுன்லோட் இன் தமிழ் அப்படின்னு அந்த அப்ளிகேஷன் ஸ்டேட்டஸ்லேயே இருக்கும். நீங்கள் இன்ஸ்டா தமிழில் படிச்சுக்கலாம். ஓகேங்களா? இங்கே பாருங்கள் என்னென்ன தேவை. நியூ யூஸராக இருந்தால் அப்படின்னா நீங்கள் வந்து அசிஸ்டன்ஸ் த போஸ்ட் நேம், போஸ்ட் கிராஜுவேட் அசிஸ்டன்ட், எஜுகேஷன் டைரக்டர், இதெல்லாம் போஸ்ட் கிராஜுவேட் நேம். ஸோ அதில் வந்து நீங்கள் ஓப்பன் பண்ணி வித் வேலிட் இமெயில் ஐடியை 2 times கொடுத்து கன்ஃபார்ம் பண்ணணும். கன்ஃபார்ம் பண்ணிங்க அப்படின்னா மெயில் ஐடிக்கு ஒரு இன்ஃபர்மேஷன் வரும். ஆஃப்டர் ப்ரொவைடிங் ஆல் த டீட்டெயில்ஸ் எல்லாமே கொடுத்த வாட்டி சப்மிட் பண்ண அழுத்தினீங்கன்னா சைன் அப் ஆகிடும். உங்களுக்கு சைன் அப்புங்கிறது நியூ யூஸருக்கான வர இன்ஃபர்மேஷன். அதுக்கப்புறம் உங்களுக்கு ஒரு யூசர் ஐடி பாஸ்வேர்டு வரும். அந்த பாஸ்வேர்டு வச்சு நீங்கள் லாகின் பண்ணிக்கலாம் எப்போ வேணாலும். த கேண்டிடேட் ஷுட் என்டர் யூசர் ஐடி அண்ட் பாஸ்வேர்ட் த லாகின் பேஜ். ஓகேங்களா? அண்ட் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா டிக்ளரேஷன் ஃபார்ம் வரும். டிக்ளரேஷன் கிளிக் பண்ணிங்க அப்படின்னா கண்டினியூ ஃபார்ம் வரும். கண்டினியூ ஃபார்ம் கிளிக் பண்ணிங்க அப்படின்னா உங்கள் அப்ளிகேஷன் வந்து உங்கள் ஸ்க்ரீனில் வந்துடும். ஓகேங்களா? ஸோ இதுதான் வந்து ஃபார்மெட். ஸோ அந்த அப்ளிகேஷன் ஸ்க்ரீன் வர வரையும் நீங்கள் டைப் பண்ணுற எல்லா இன்ஃபர்மேஷனுமே ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஒன்ஸ் இன்ஃபர்மேஷன் நீங்கள் டைப் பண்ணிவிட்டு சப்மிட் கொடுத்துட்டீங்க அப்படின்னா உங்களால் எதையுமே மாற்ற முடியாது. டேட் ஆஃப் பர்த் ஃபார் எக்ஸாம்பிள் 16/7/1982 பை மிஸ்டேக் எல்லாம் கம்ப்யூட்டரில் நம்ம ஃபில் பண்ணுறோம். ஹேண்ட்ரைட்டிங்கில் பண்ணுறது இல்லை. ஓகேங்களா? கம்ப்யூட்டரில் ஃபில் பண்ணுறப்ப பை மிஸ்டேக் நீங்கள் வேறு ஏதாவது கொடுத்துட்டீங்க 81 பதில் 82 கொடுத்துட்டீங்க அப்படின்னா உங்கள் டேட் ஆஃப் பர்த்தை மாற்றவே முடியாது. உங்களுக்கு ஆல் டிக்கெட் வந்துடும், எக்ஸாம் எழுதிடுவீங்க. அப்புறம் இன்கேஸ் நீங்கள் செலக்ட் ஆனாலும் அங்கே போயிட்டு தனியாக ரெக்வஸ்ட் கொடுத்து இன்கேஸ் அவங்க செலக்ட் ஆனாலுமே உங்களுக்கு 1:1 வந்து பழைய டேட் ஆஃப் பர்த்தில் தான் கொடுப்பாங்க. ஸோ அந்த இடத்துல போய் நீங்கள் மாற்றுறது ரொம்ப கஷ்டம். ஸோ அதனால் என்ன பண்ணுறீங்க அப்படின்னா ஒவ்வொரு என்ட்ரியுமே டீட்டெயிலான என்ட்ரி பொறுமையாக மிகவும் மெதுவாக ஸ்லோவாக டைப் பண்ணி எல்லாத்தையும் முடிங்க. ஓகேங்களா? ஸோ இதெல்லாம் அவங்க கேட்குறாங்க. அப்ளிகேஷன் ஃபாலோயிங் பர்சனல் டீட்டெயில் ஃபஸ்ட்டு, அதுக்கப்புறம் எஜுகேஷன் டீட்டெயில்ஸ், அதுக்கப்புறம் ஃபோட்டோ அப்லோட் பண்ணணும், கையெழுத்து அப்லோட் பண்ணணும், ப்ரிவியூ வரும். ப்ரிவியூலாம் ஓகே அப்படின்னா பேமெண்ட் செக்ஷன் போங்க. அதனால தான் ப்ரிவியூக்கு அப்புறம் பேமெண்ட் செக்ஷன் கொடுத்துக்கிறாங்க. ப்ரிவியூ வந்து ஏதாவது ப்ராப்ளம் அப்படின்னா திருப்பியும் ஃபஸ்ட்லேருந்து பேக் போயிட்டு எடிட் பண்ணிடுங்க. எடிட் ஆப்ஷன் இருக்கும், எடிட் பண்ணிடுங்க. அதுக்கப்புறம் வந்து டவுன்லோடிங் அப்ளிகேஷன் ஃபார்ம், அப்லோடிங் த டாக்குமெண்ட்ஸ், எக்ஸாமினேஷன், சென்டர் டீட்டெயில்ஸ், ரெப்ரசன்டேஷன், ஜென்ரல், கேன்சலேஷன் ஆஃப் த எக்ஸாமினேஷன். ஸோ இந்த ஆப்ஷன்லாம் வரிசையாக உங்களுக்கு வரும். ஓகேங்களா? அப்புறம் பர்சனல் டீட்டெயில்ஸில் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம உள்ளே போயிட்டு நம்ம இதெல்லாம் எஜுகேஷன் குவாலிஃபிகேஷன், அப்லோடு ஃபோட்டோ, அப்லோடு சிக்னேச்சர். ஸோ இங்கெல்லாம் பார்த்தீங்கன்னா சைஸ் கொடுத்துக்கிறாங்க. ஆல்ரெடி நம்ம டிஸ்கஸ் பண்ணிட்டோம். அப்லோட் சிக்னேச்சரோட சைஸ் நம்ம டிஸ்கஸ் பண்ணியிருக்கிறோம். அப்புறம் ப்ரீவியூவில் வந்து சப்மிட் ஃபார்ம் கொடுத்தீங்க அப்படின்னா எல்லாமே எதுவுமே மாற்ற முடியாது. ஓகேங்களா? ஸோ இந்த இன்ஸ்ட்ரக்ஷன்லாம் படிச்சுட்டு இங்கே பாருங்கள் கண்டினியூ. ஸோ இதெல்லாம் நான் படிச்சுட்டேன், ஸோ இதெல்லாம் ஓகே அப்படின்னு நீங்கள் கொடுத்தீங்கன்னா ஐ ஹாவ் ரீட் அண்ட் அண்டர்ஸ்டுட் த அக்ரி டு அபிட்யூ பை த எபோ இன்ஸ்ட்ரக்ஷன். ஸோ ஆட்டோம் நீங்கள் பாருங்கள் இது கொடுக்கல அப்படின்னா இந்த கன்னியூ கிளிக் வந்து வராது. இப்போ இதை கொடுத்துட்டீங்க அப்படின்னா கன்னியூ கிளிக் வரும். இப்போ கன்னியூ கிளிக் பண்ணீங்க அப்படின்னா போட்டேன் ப்ரௌசர் நாட் ஓகே. இந்த வெப்சைட்டை நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா இப்போ வந்து ப்ரௌசர் சப்போர்ட் இல்லைன்னு வருது. ஸோ அப்புறம் வந்து நீ ஒன்றும் இப்போ ப்ராப்ளம் இல்லை. இந்த வெப்சைட்டை நம்ம வேறு ப்ரௌசர்லேயும் போடலாம். கூகுள் குரோமில் போடலாம். ஸோ ஃபயர்ஃபாக்ஸ் வந்து சப்போர்ட் ஆகலன்னு வந்திருக்கு. நம்ம இப்போ என்ன பண்ணலாம் அப்படின்னா கூகுள் குரோமில் போடலாம். கூகுள் குரோமில் போட்டோம்னா என்ன வருதுன்னு பார்க்கலாம். கொஞ்சம் வெயிட் பண்ணுங்கள். இந்த கூகுள் குரோம் கொஞ்சம் லேட்டாக தான் ஓப்பன் ஆகும். இன்டர்நெட்டோட ஸ்பீடை பொறுத்து தான் கூகுள் குரோம் ஓப்பன் ஆகும். ஸோ அந்த கூகுள் குரோமில் வந்து ஓப்பன் ஆகுதுன்னு பார்க்கலாம். அப்படி இல்லை அப்படின்னா நம்ம வேறு என்ன சோர்ஸில் ஓப்பன் ஆகுதோ அதை ஓப்பன் பண்ணிக்கலாம். ஓகேங்களா? ஸோ கூகுள் குரோம் வெப்சைட் ஓப்பன் ஆகிடுச்சு. ஸோ ஆல்ரெடி 2 டைம் கிளிக் பண்ணிக்கிறேன் பழகுது. அதனால் 2 வெப்சைட் ஓப்பன் ஆகிருக்குது. 2 ப்ரௌசர். ஒரு ப்ரௌசரை க்ளோஸ் பண்ணிடலாம். ஒரு ப்ரௌசர் ஓப்பன் ஆகட்டும். கொஞ்சம் வெயிட் பண்ணலாம். ப்ரௌசர் ஓப்பன் ஆகிடும். ஸோ கூகுள் ப்ரௌசரில் இப்போ வந்து ஃபயர்ஃபாக்ஸ் வெர்ஷன் வந்து சப்போர்ட் இல்லைன்னு வருது. அது மாதிரி வந்தால் நீங்கள் ஒன்றும் பிரச்சனை இல்லை. இதே மாதிரி வேறு ப்ரௌசர் ஓப்பன் பண்ணி பாருங்கள். அது வரல அப்படின்னா ஆட்டோமேட்டிக்காக அந்த ஃபயர்ஃபாக்ஸை லேட்டஸ்ட் ஃபயர்ஃபாக்ஸை அப்டேட் பண்ணிட்டீங்கன்னா அந்த அப்ளிகேஷன் ஃபார்மேட் ஆட்டோமேட்டிக்காக அது சப்போர்ட் ஆகிடும். இப்போ வந்து இங்கே வந்து நம்ம அந்த டிஆர்பி வெப்சைட்டுக்குள்ளே போகலாம். ஸோ ஆன்லைன் அப்ளிகேஷன்ஸ்குள்ளே போகிறோம். ஸோ ஆல்ரெடி நம்ம டிஸ்கஸ் பண்ண மாதிரி தான் நியூ யூசருக்குள்ளே போகிறோம். ஸோ இங்கே வந்து இதெல்லாம் இங்கிலீஷில் இருக்குது.
உங்களுக்கு தேவை அப்படின்னா இங்கே கிளிக் பண்ணிங்கன்னா தமிழில் வரும். அப்ளிகேஷன் டீட்டெயில்ஸ் இன்னும் முடியல, இன்னும் டவுன்லோட் ஆகிட்டு தான் இருக்குது அப்ளிகேஷன் ஃபார்ம். ஸோ இப்போ டவுன்லோட் ஆகி முடிஞ்சிருச்சு. ஸோ இங்கே வந்து நம்ம ஆல்ரெடி எல்லாமே படிச்சிட்டோம். இது ஓகே கொடுக்கலாம். ஜஸ்ட் நம்ம செக் பண்ணி பார்க்கலாம் என்னுடைய கூகுள் குரோமில் ஒர்க் ஆகுதா இல்லையான்னு. அதுக்கப்புறம் நம்ம பார்த்தீங்கன்னா இந்த கூகுள் குரோம் ஒர்க் ஆகுது. ஸோ நோ இஷ்யூ ஃபார் திஸ். அதாவது என்னுடைய ஃபயர்ஃபாக்ஸில் வந்து ஒர்க் ஆகல, பிகாஸ் மேபி அது ஓல்டு வெர்ஷனாக இருக்கலாம். ஓகேங்களா. இப்போ பார்த்தீங்கன்னா இந்த கூகுள் குரோம் ஆட்டோமேட்டிக்காக ஓப்பன் ஆயிடுச்சு. ஸோ இப்போ வந்து நீங்கள் இதில் பாருங்கள், விண்ணப்பிக்கும் பதவி எங்கெங்கெல்லாம் ஸ்டார் கொடுத்துக்கிறாங்களோ அந்த ஸ்டார்லாம் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். அதுதான் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். அதே மாதிரி டேட் ஆஃப் பர்த், நேம் எதுவுமே எல்லாமே ஒரு பேப்பரில் எழுதி வச்சுக்கோங்க. ஏன்னா அதில் காப்பி பேஸ்ட் பண்ண முடியாது. டைப் பண்ணுறப்ப தப்பு நடக்கும். உங்களுடைய மார்க் ஷீட்டில் என்னென்ன இருக்குதோ அந்த டேட் ஆஃப் பர்த் எல்லாமே நேமாக இருந்தாலும் பரவாயில்ல, ஒரு பேப்பர் எழுதி வச்சுக்கிட்டு நீங்கள் டைப் பண்ணுங்கள். ஓகேங்களா. செலெக்ஷன் போஸ்ட் பாருங்கள். போஸ்ட் கிராஜுவேட் அசிஸ்டன்ட், பிடி டைரக்டர் அண்ட் தென் கம்ப்யூட்டர் இன்ஸ்ட்ரக்டர். மொத்தம் 3 போஸ்ட் கேட்டுக்கிறாங்க. ஸோ பிஜி அசிஸ்டன்ஸ், பிஜி கிராஜுவேட் அசிஸ்டன்ட் நம்ம கிளிக் பண்ணுறோம். விண்ணப்பிக்கும் பாடத்தின் பெயர். ஸோ எல்லா மேஜரும் கொடுத்துக்கிறாங்க. இங்கே வந்து நம்ம தமிழ் முதன்மையாக கொடுத்துக்கலாம். அண்ட் தென் பெயர் எஸ்எல்சி மதிப்பெண் சான்றிதழில் உள்ளவாறு, இதுதான் ரொம்ப ரொம்ப முக்கியம். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா நான் ஒரு டைப் பண்ணுறேன் அப்படின்னா, ஸோ உங்களுக்காக நான் ஜூம் பண்ணுறேன். ஜூமில் போகிறேன் டீச்சர்ஸ். ஸோ இங்கே நான் என்னுடைய பேரை டைப் பண்ணுறேன். டைப் பண்ணிவிட்டு Ellappan.v. ஸோ நம்மளுடைய பேரை டைப் பண்ணுறேன். அதுக்கு பாருங்கள் நான் டாட் கொடுக்குறேன். டாட் வரல, ஸோ அதனால் ஸ்பேஸ் கொடுங்க. ஓகேங்களா. நம்ம சர்டிஃபிகேட்டில் எப்படி இருக்குதோ அதே மாதிரி கொடுங்க. அதே மாதிரி குடியுரிமை பார்த்தீங்க அப்படின்னா இந்தியன் அப்படின்னு கொடுத்துருங்க. ஆர் யூ டிஃப்ரென்ஸ்லி ஏபிள் பீப்புளான்னு கேட்குறாங்க. ஸோ இதுக்கு நோ, எஸ்ஸாக இருந்தால் எஸ் கொடுங்க, நோவாக இருந்தால் நோ கொடுத்துருங்க. ஸோ பேஸ்ட் ஆன் தட் யுவர் பொசிஷன், உங்களுடைய சர்டிஃபிகேட் என்ன சொல்லுதோ அதை ஃபாலோ பண்ணி நீங்கள் அப்ளை பண்ணிக்கோங்க. அப்புறம் செலக்ட் ஜெண்டர். ஸோ ஆஸ் யூசுவல் ஜெண்டர் இஷ்யூ பார்த்தீங்க அப்படின்னா நீங்கள் மேல் அண்ட் ஃபீமேல் நீங்கள் ஃபில் பண்ணிக்கலாம். திருமண நிலை, மேரிட்டல் ஸ்டேட்டஸ் கேட்குறாங்க. மேரிட்னா மேரிட் கொடுங்க, அன்மேரிட்னா அன்மேரிட் கொடுங்க. எதுக்குமே உங்கள் கையில் ப்ரூஃப் இருக்கணும். ஓகேங்களா. ஸோ தமிழ்நாடு அரசால் வழங்கப்பட்ட ஜாதி சான்றிதழ், கவர்மெண்ட் சான்றிதழ் இருக்கா இல்லையான்னு கேட்குறாங்க. அதுக்கு எஸ் கொடுத்துருங்க. ஸோ இப்போ எஸ் அப்படின்னா என்ன கம்யூனிட்டியில் வரீங்கன்னு கேட்குறாங்க. ஸோ பிசி, பிசிஎம், எம்பிசி பார்த்தீங்கன்னா இது வந்து ஒரு நியூவாக ஆட் பண்ண கோட்டா. எம்பிசி 1 year 10.5% கொடுத்த இது. ஸோ எம்பிசி 1 year கோட்டாவோட இது வருது. ஸோ அது இருந்தால் நீங்கள் அதை கொடுத்துக்கலாம். ஸோ நான் இங்கே வந்து எக்ஸாம்பிள் பிசி செலக்ட் பண்ணுறேன். செலக்ட் நேம் ஆஃப் த கேஸ்ட் கேட்குறாங்க. ஸோ இந்த பிசியில் நீங்கள் என்ன கேஸ்ட் அப்படின்னு நீங்கள் கொடுக்கணும் இங்கே. ஓகேங்களா. ஸோ நான் இங்கே வந்து கேஸ்ட்டு கொடுக்குறேன். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா செலக்ட் தி கம்யூனிட்டி சர்டிஃபிகேட் இஷ்யூ இந்த பேரண்ட்ஸ் நேம். ஸோ இந்த அதில் கம்யூனிட்டி சர்டிஃபிகேட்டில் அப்பா பேர் இருக்கான்னு கேட்குறாங்க. ஸோ எஸ்ஸாக இருந்தால் எஸ் கொடுங்க, நோவாக இருந்தால் நோ கொடுத்துங்க. ஜாதி சான்றிதழ் எண். ஸோ ஜாதி சான்றிதழ் நம்ம கம்யூனிட்டி சர்டிஃபிகேட் நான் இங்கே ஓப்பன் பண்ணி காமிக்கிறேன் பாருங்கள். டவுன்லோடில் இருக்குது என்னுடைய கம்யூனிட்டி சர்டிஃபிகேட் பாருங்கள். கம்யூனிட்டி சர்டிஃபிகேட் பார்த்தீங்க அப்படின்னா அந்த கம்யூனிட்டி சர்டிஃபிகேட்டில் என்ன நம்பர் இருக்குதோ அந்த நம்பர் வந்து நம்ம இங்கே டைப் பண்ணணும். ஜாதி சான்றிதழ் எண். ஸோ அந்த நம்பர் மிஸ் ஆனாலும் உங்களுக்கு எடுத்துக்கும். ஸோ இங்கே வந்து ஃபார் எக்ஸாம்பிள் நான் இது மாதிரி டைப் பண்ணுறேன் பாருங்கள். இது மாதிரி டைப் பண்ணுறேன், எதை டைப் பண்ணாலும் எடுத்துக்கும். அதுதான் சொல்லிக்கிறாங்க ஃபஸ்ட்டு. நீங்கள் கொடுக்குற எந்த ஒரு இன்ஃபர்மேஷனும் ஒரிஜினல் அப்படின்னு அதை எடுத்துக்கும். ஹால் டிக்கெட் வந்துடும், எக்ஸாம் எழுதிடுவீங்க, செலக்ட் ஆகிடுவீங்க, 1:2 கூப்பிட்ருவாங்க. அங்கே போகிறப்ப இதெல்லாம் தப்பு இருந்தால் ஸோ ஆட்டோமேட்டிக்காக இன்ஃபர்மேஷன் ராங்கிறது ரிஜெக்ட் பண்ண வாய்ப்பு இருக்குது. ஸோ அதனால் வந்து எந்த ஒரு இன்ஃபர்மேஷன் கொடுக்கறதுக்கு முன்னாடியும் ஒரு டைம் 2 டைம் நல்லா செக் பண்ணிக்கோங்க. செக் பண்ணிவிட்டு இன்ஃபர்மேஷனை கொடுங்க. ஓகேங்களா. ஸோ இங்கே பார்த்தீங்க அப்படின்னா இந்த கம்யூனிட்டி சர்டிஃபிகேட்டில் அந்த நம்பர் வரும். அந்த நம்பர் இங்கே பாருங்கள், இது வந்து வேறு நம்பர் இருக்குது. ஸோ உங்களுக்கு கன்ஃபியூஸ் ஆனால் இந்த நம்பர் கொடுங்க. இந்த நம்பர் தான் நம்மளுக்கு சர்டிஃபிகேட் நம்பர் 9879781. ஸோ 989879781 அது மாதிரி கொடுத்துருங்க. ஆர் யூ எக்ஸ் சர்வீஸ்மேன் கேட்குறான்னு கேட்குறாங்க. அதுக்கு வந்து நோ, எஸ்ஸாக இருந்தால் எஸ், நோவாக இருந்தால் நோ. ஸோ இங்கே வந்து நான் வந்து நோ கொடுக்குறேன். ஸோ எஸ்எல்சி மதிப்பெண் சான்றிதழ் உள்ள டேட் ஆஃப் பர்த், எஸ்எல்சி மதிப்பெண் சான்றிதழ் உள்ளவாறு அப்படிங்கிறாங்க. ஸோ இதை வந்து நம்ம கையில் டைப் பண்ணிங்க அப்படின்னா வராது. அதனால் இங்கே ஒரு டேட்டாபேஸ் கொடுத்துக்கிறாங்க. அந்த டேட்டாபேஸ் வழியாக இங்கே வந்து நீங்கள் இயரை செலக்ட் பண்ணிக்கலாம். ஸோ இயர் செலக்ட் பண்ணிக்கிட்டு ஆட்டோமேட்டிக்காக ஜூலை 1982 16 கொடுத்தீங்க அப்படின்னா சர்டிஃபிகேட் என்ன இருக்குதோ அது அப்படியே ஆட் ஆயிரும்.
ஸோ பார்த்தீங்கன்னா இப்போ வந்து அந்த சர்டிஃபிகேட் பிரகாரம் நம்மளுக்கு வயசு வந்து 38 16 டேஸ் அப்படின்னு வருது. ஓகேங்களா, 16 ஜூலை 1982 வழியாக கொடுத்தோம்னா நம்மளுக்கு சர்டிஃபிகேட் பிரகாரம் டேட் ஆஃப் பர்த் வந்து 38 இயர்ஸ். ஓகேங்களா, ஸோ அதுக்கப்புறம் நீங்கள் வேறு எதாவது கொடுத்தாலுமே அது ஆட்டோமேட்டிக்காக பாருங்கள் 38 இயர்ஸ் டேட் வேறு எதாவது கொடுத்தாலுமே ஆட்டோமேட்டிக்காக அதோடைய இதெல்லாம் மாறிடும். ஓகேங்களா, ஸோ நீங்கள் அரசு ஊழியராக பணிபுரிகிறீர்களா, செலக்ட் ஒர்க்கிங் இந்த கவர்மெண்ட் ஆஸ் ரெகுலர் எம்ப்ளாய், அதுக்கு வந்து நோ கொடுத்துருங்க. ஓகேங்களா, இங்கே மின்னஞ்சல் முகவரி, மின்னஞ்சல் பார்த்தீங்க அப்படின்னா நம்மளுக்கு என்ன மின்னஞ்சல் முகவரி இருக்குதோ அதை கரெக்டாக நீங்கள் கொடுக்கணும். ஓகேங்களா, இது வந்து பார்த்தீங்கன்னா டிஸ்பிளேல வராது. ppa.b@gmail.com. ஸோ அதை வந்து கன்ஃபார்ம் பண்ணுறதுக்கு இங்கே வந்து அதே மெயில் ஐடி கொடுக்கணும். gmail.com. ஸோ இங்கே என்ன கொடுத்தீங்களோ அது கன்ஃபார்ம் பண்ணுறதுக்காக 2 டைம்ஸ் கேட்குது உங்களுக்கு. அதே மெயில் ஐடியாக இருந்துச்சு அப்படின்னா கன்ஃபார்ம்னு வந்துடும். ஓகேங்களா, இங்கே வந்து பார்த்தீங்கன்னா எல்லா ஸ்டெப்ஸும் பண்ணிட்டோம். நோன் கொடுத்துட்டோம், கன்ஃபார்ம் மெயில் ஐடியும் கொடுத்துட்டோம், என்ட்ரி கொடுக்குறோம். கன்ஃபார்ம் மெயில் ஐடி கொடுத்துட்டோம். இங்கே ஃபோன் நம்பர் கேட்குது 99447188 சம் நம்பர் கொடுக்குறோம். அப்புறம் வந்து சென்ட் 10 டிஜிட் ஒன்லி வித்தவுட் லீடிங் 0. ஸோ நோ 0 தேவையில்லை, 10 டிஜிட் மட்டும் நீங்கள் கொடுத்தா போதும். இப்போ ஒரு ஓடிபி வரும், அந்த ஓடிபி வரதுக்கு முன்னாடி ஸோ இங்கே வந்து பார்த்தீங்கன்னா இந்த நம்பரை வந்து நீங்கள் கிளிக் வெரிஃபிகேஷன் ஆஃப் இமேஜ். ஸோ இந்த நம்பரை வந்து நீங்கள் கிளிக் பண்ணணும், 78445 நீங்கள் கிளிக் பண்ணணும். ஸோ சென்ட் ஓடிபின்னு வந்துடும். ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு ஒரு ஓடிபி வரும். ஸோ 2 minutes 57 seconds டைம் இருக்குது. ஓடிபி சென்ட் சக்ஸஸ்ஃபுல்லி டு த 99447888 ஃபோன். ஸோ எனக்கு வர ஓடிபியை இங்கே நம்ம டைப் பண்ணணும். ஸோ நான் என்னுடைய ஓடிபியை செக் பண்ணுறேன். எனக்கு ஓடிபி வந்துருச்சு. ஓடிபியில் பார்த்தீங்கன்னா எனக்கு வந்து ஓடிபி 967435. ஸோ இந்த ஓடிபி இங்கே கிளிக் பண்ணோம் அப்படின்னா உங்களுக்கு ஏதோ மிஸ்ஸுன்னு வரும். ஸோ மிஸ் எது வரல அப்படின்னா ஆட்டோமேட்டிக்காக உங்களுக்கு டிஆர் அப்ளிகண்ட் உங்களுக்கு இந்த பாஸ்வேர்டு தேவைன்னா நீங்கள் சேவ் பண்ணிக்கலாம், சேவ் இல்லை விட்டுடலாம். யூ ரிஜிஸ்டர் சக்ஸஸ்ஃபுல்லி ஐடி. இதுதான் வந்து என்னுடைய யூசர் நேம் பாஸ்வேர்டு TRBPG867593 அண்ட் பாஸ்வேர்ட் இஸ் 4487. இதை வந்து நீங்கள் ஒரு பேப்பரில் நோட் பண்ணி வச்சுக்கணும். இதே தான் சேம் டைம் மெயிலுக்கும் வரலாம். நம்ம மெயிலில் செக் பண்ணி பார்க்கலாம். ஓகேங்களா, இதுதான் என்னுடைய மெயில் ஐடி. ஸோ மெயில் ஐடியில் போயிட்டு மேக்ஸிமம் மெயில் ஐடி பார்த்தீங்க அப்படின்னா இங்கே பாருங்கள் ப்ரொமோஷனில் வந்திருக்கு. ஸோ மெயில் ஐடியில் பார்த்தீங்கன்னா இன்பாக்ஸில் சம்டைம் வரும். இன்பாக்ஸில் பாருங்கள், எதுவுமே இன்பாக்ஸில் வரல, அப்டேட் வரல. ஆனால் ப்ரொமோஷனில் வந்து ப்ரொமோஷன்லேயும் PGTRB பாருங்கள், PGTRB யூசர் ரெஜிஸ்டர் சக்ஸஸ்ஃபுல்லி. ஸோ PGTRB யூஸ் டியர் அப்ளிகண்ட் போஸ்ட் கிராஜுவேட், திஸ் இஸ் யுவர் அப்ளிகேஷன் நம்பர் அண்டு பாஸ்வேர்ட். ஸோ மெயில் ஐடியில் வந்திருக்கும். ஸோ இந்த மெயில் ஐடி நீங்கள் டெலிட் பண்ணாமல் வச்சுருக்கணும். மெயில் ஐடிங்கிறது உங்களுக்கு 3 பாக்ஸ் பிரிஞ்சிருந்துச்சு அப்படின்னா ஏதோ ஒரு பாக்ஸில் வந்துடும். இது வந்து ப்ரொமோஷனல் ஆக்டிவிட்டியில் வந்திருக்கு. பிகாஸ் இது நம்ம வந்து வேலைக்காக போட்டதுனால ப்ரொமோஷனல் ஆக்டிவிட்டியில் வந்திருக்கு. ஸோ யூசர் நேம் பாஸ்வேர்டை போட்டுட்டு நீங்கள் லாகின் பண்ணிக்கலாம். ஓகேங்களா, ஸோ இந்த லாகின் பிரகாரம் ஸோ இங்கே வந்து பார்த்தீங்கன்னா ஸோ ப்ளீஸ் ஹியர் லாகின். ஸோ நான் என்ன பண்ணுறேன், இதை காப்பி பண்ணி வச்சுக்கிறேன் யூசர் நேமை. வி டோன்ட் நோ த காப்பி ஒர்க்கிங் ஆர் நாட். ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா யூசர் ஐடியில் காப்பி பேஸ்ட் கொடுக்குறோம், வரல. பார்த்தீங்களா, இங்கே வந்து இல்லை ரைட் கிளிக் பேர் டிசேபிள் ஆகிருக்கும். இங்கே பேஸ்ட்டு கொடுத்து பார்க்கலாம், பேஸ்ட்டு கொடுத்தா வரல. ஸோ நோ ப்ராப்ளம். நம்ம இங்கேருந்து மெயில் ஐடியிலேருந்து TRBPG867593 அப்படின்னு நம்ம டைப் பண்ணிக்கலாம். கேபிட்டல் லெட்டர் எல்லாமே TRBPG867593 867593 அப்படின்னு கொடுத்துட்டோம். பாஸ்வேர்டு பார்த்தீங்க அப்படின்னா அதிலே பாஸ்வேர்டு கொடுத்துக்கிறாங்க 44877435 44877435. ஸோ இப்போ நம்ம லாகின் கொடுத்தோம் அப்படின்னா ஸோ லாகின் ஆயிடுச்சு. இப்போ வந்து லாகின் ஆயிடுச்சு. இப்போ வந்து நம்மளுக்கு ஓல்டு பாஸ்வேர்டு கொடுத்துட்டு இப்போ நம்மளுக்கு தேவையான ஏன்னா பாஸ்வேர்டு மெயிலில் வந்துக்கிறதுனால ஓல்டு பாஸ்வேர்டு 44877435. இப்போ இந்த பாஸ்வேர்டு வந்து ஓப்பன் பாஸ்வேர்டாக இருக்குது. ஓகேங்களா, இந்த பாஸ்வேர்டு ஓப்பன் பாஸ்வேர்டாக இருக்கிறதுனால நீங்கள் பாஸ்வேர்டை மாற்றிக்கலாம். இங்கே 4487777435
77435. இப்போ வந்து நியூ பாஸ்வேர்டு நம்ம கொடுத்துக்கலாம். ஸோ நியூ பாஸ்வேர்டு நம்மளுக்கு என்ன பாஸ்வேர்டு தேவையோ பாஸ்வேர்ட் ஷுட் பி ஆல்ஃபா நியூமரிக் ஒன்லின்னு கொடுத்துக்கிறாங்க. அதாவது என்னென்னா எல்லா பாஸ்வேர்டுமே நம்பராக தான் இருக்கணும், 1 2 3 தான் வரணும், ஆல்ஃபா நியூமரிக் ஒன்லின்னு கொடுத்துக்கிறாங்க. ஸோ அப்போ வந்து ஸ்பெஷல் கேரக்டர்லாம் வராது. ஓகேங்களா? இது ஓகே கொடுத்துருங்க. இங்கே வந்து பார்த்தீங்கன்னா நான் ஒரு பாஸ்வேர்டு கொடுத்துக்கிறேன், அதாவது அல்ஃபபெட்டிக்காகவும் இருக்கணும். இப்போ வந்து புது பாஸ்வேர்டு கொடுக்குறேன். புது பாஸ்வேர்டு பார்த்தீங்கன்னா எனக்கு தேவைப்பட்ட பாஸ்வேர்டு ரகசியமான பாஸ்வேர்டு நம்மளுக்கு என்ன வேணுமோ அதை நம்ம கொடுத்துக்கலாம். ஸோ இந்த பேஜ் சின்னதாக நான் ரெடியூஸ் பண்ணிவிட்டேன். ஸோ இங்கே என்ன பாஸ்வேர்டு கொடுத்தணும், இப்போ இங்கே வந்து பார்த்தீங்கன்னா நான் கொடுக்குற பாஸ்வேர்டு ஒரு பாஸ்வேர்டு தரேன், புது பாஸ்வேர்டு. அந்த பாஸ்வேர்டே வந்து கன்ஃபார்ம் பண்ணிக்கிறேன், அது ரகசிய பாஸ்வேர்டு, நீங்கள் பார்க்க முடியாது. ஸோ அந்த பாஸ்வேர்டு நான் வந்து சேஞ்ச் பாஸ்வேர்டு கொடுக்குறேன். பாஸ்வேர்டு கொடுத்துட்டு பாஸ்வேர்டு சேஞ்ச் பாருங்கள், பாஸ்வேர்டு சேஞ்சு சக்ஸஸ்ஃபுல்லின்னு வந்துருச்சு. ஓகே கொடுக்குறோம். தேவைன்னா நம்ம கம்ப்யூட்டரில் நீங்கள் சேவ் பண்ணிக்கலாம். இது பர்சனல் கம்ப்யூட்டராக இருந்தால் நீங்கள் சேவ் பண்ணிக்கோங்க. ப்ரௌசிங் சென்டர்லேருந்து பண்ணுறதா இருந்தால் சேவ் பண்ணாதீங்க, ஏன்னா அவங்களால எடிட் பண்ண முடியும். நெவர் கொடுத்துருங்க. பெஸ்ட்டு வந்து நம்ம பாஸ்வேர்டை வந்து நெவர் கொடுக்குறது பெஸ்ட்டு. உங்களுடைய பர்சனல் கம்ப்யூட்டராக இருந்தால் சேவ் பண்ணிக்கோங்க. ஓகேங்களா? ஸோ நெவர் கொடுத்துட்டேன். ஸோ இப்போ பார்த்தீங்க அப்படின்னா ஹவ் டு அப்ளை நியூ ரீசர் எல்லாம் வந்துருச்சு. இப்போ உங்களுக்குன்னு ஒரு லாகின் வந்துருச்சு, உங்கள் பேரில் வந்து ஒரு லாகின் க்ரியேட் ஆகிடுச்சு. ஸோ இந்த லாகின் க்ரியேட் ஆகிடுச்சு. இங்கே பாருங்கள், டீச்சர்ஸ் ரெக்யர்மெண்ட், டைரக்ட் ரெக்யர்மெண்ட், போஸ்ட், ஹவ் டு அப்ளை. ஸோ இதை கிளிக் பண்ணிங்க அப்படின்னா ஸோ இப்போ வந்து நீங்கள் லாகின் ஆகிடுச்சு. ஸோ ஐ ஹவ் ரீட் அண்ட் இன்ஸ்ட்ரக்ஷன் கண்டினியூ கொடுங்க. ஸோ இப்போ வந்து உங்களுடைய பர்சனல் இதுதான் மொத்தம் வந்து அப்ளிகேஷன் பார்த்தீங்கன்னா மொத்தம் 6 செட் ஆஃப் த பாயிண்ட். மொத்தம் அப்ளிகேஷன் வந்து 6 வியூ கேட்குது. ஃபஸ்ட்டு பர்சன்டேஜ் கொடுக்கணும், எஜுகேஷன் குவாலிஃபிகேஷன் கொடுக்கணும், அப்லோட் யுவர் ஃபோட்டோ, அப்லோட் யுவர் சிக்னேச்சர், அப்லோட் யுவர் டாக்குமெண்ட் அண்டு ப்ரீவியூ. தட்ஸ் ஆல். ஓகேங்களா? இதெல்லாம் நீங்கள் அப்லோட் பண்ணிங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக உங்களுடைய எல்லா டாக்குமெண்ட் அப்லோட் பண்ணி ஒரு அப்ளிகேஷன் ப்ரீவியூவில் வரும். ஸோ இதெல்லாம் வந்து உங்களுடைய இன்ஃபர்மேஷன்லாம் நீங்கள் இதெல்லாம் கிளிக் பண்ணணும். ஓகேங்களா? கம்யூனிட்டி பாருங்கள், ஆல்ரெடி நான் கொடுத்துக்கிறேன், பிசி கொடுத்துக்கிறேன், கவராக கொடுத்துக்கிறேன். ஸோ நம்ம ஃபோட்டோ கொடுத்துலாம் வந்திருக்கு. செலக்ட் மதம், செலக்ட் ரீஜியன், நம்ம ஹிந்துன்னு கொடுக்குறோம். ஓகேங்களா? இதெல்லாம் நம்ம வந்துருச்சு. அப்புறம் வந்து ஸ்பெஷல் ரிசர்வேஷன் டீச்சர் செகண்ட் கிரேட் டீச்சர். ஸோ நீங்கள் ஏதாவது வேலை கொடுத்த அரசாணையின் படி இடைநிலை காசுங்க ஒதுக்கீடு கோர போகிறோம். நீங்கள் ஆல்ரெடி செகண்ட் கிரேட் டீச்சராக இருக்கிறீங்க அப்படின்னா நீங்கள் செகண்ட் கிரேட் டீச்சருக்கு ஆல்ரெடி ஒர்க் பண்ணிட்டு இருக்கிறீங்க. ஒர்க் பண்ணவங்க பறிச்சதுனாங்கன்னா அவங்களுக்கு ஒரு எப்படி சொல்கிறது, அவங்களுக்கு ஒரு அலாட்மெண்ட் சீட் இருக்குது. அதுக்கு தேவையானு பாருங்க. இந்த ஆப்ஷன் வந்து பார்த்தீங்கன்னா ஒன்லி ஒர்க்கிங் பீப்புள்ஸ். So, do you claim reservation under second grade teachers and other teachers the second grade scale pay working in? இது வந்து கவர்மெண்ட்டில் ஒர்க் பண்ணுறவங்க மட்டும். நமக்கு அதாவது புதுசாக அப்ளை பண்ணுறவங்களுக்கு ப்ரைவேட் எம்ப்ளாயிஸ்க்கு இல்லை, கவர்மெண்ட்டில் ஒர்க் பண்ணுறவங்க மட்டும்தான். ஸோ கவர்மெண்ட்டில் ஒர்க் பண்ணுற அந்த எஸ் கொடுங்க, இல்லைனா நோ கொடுத்துருங்க. அப்புறம் ஐடென்டிஃபிகேஷன் ப்ரூஃப், செலக்ட் ஃபோட்டோ ஐடி ப்ரூஃப். ஸோ ஃபோட்டோ ஐடி ப்ரூஃப் உங்களுக்கு எதாவது ப்ரூஃப் புகைப்பட அடையாள சான்றிதழ் இருந்துச்சுன்னா ஆதார் கார்டு, பேன் கார்டு, ஓட்டர் ஐடி, பாஸ்போர்ட் எது இருந்தாலும் நீங்கள் போட்டுக்கலாம் இங்கே. ஸோ நான் பாஸ்போர்ட் செலக்ட் பண்ணுறேன் அப்படின்னா இங்கே வந்து பாஸ்போர்ட்டோட நம்பரை வந்து நீங்கள் போடணும். இது மாதிரி வந்து பாஸ்போர்ட் நம்பர் நீங்கள் இங்கே போட்டுக்கணும். இங்கே வந்து பாஸ்போர்ட் நம்பர் போட்டுக்கணும். ஓகேங்களா? ஸோ இங்கே வந்து பாஸ்போர்ட் வந்து நீங்கள் பார்த்தீங்கன்னா பாஸ்போர்ட்டும் கொடுக்குறீங்க, பாஸ்போர்ட் நம்பர் கொடுத்துடணும். அதுக்கப்புறம் அட்ரஸ். ஸோ அட்ரஸ் பார்த்தீங்க அப்படின்னா நீங்கள் என்ன அட்ரஸ் கொடுக்குறீங்களோ அந்த அட்ரஸ் எல்லாமே இங்கே என்ட்ரி ஆகிரும். நீங்கள் கொடுக்குற அட்ரஸ் வந்து க்ளீனாக உங்களுக்கு போஸ்டல் அட்ரஸ் கொடுத்தீங்க அப்படின்னா இந்த போஸ்டல் அட்ரஸை கொடுத்தீங்க அப்படின்னா ஆட்டோமேட்டிக்காக உங்களுக்கு ஸ்டேட்டு எல்லாமே தமிழ்நாடு செலக்ட் பண்ணி தமிழ்நாடு வந்துடும். ஸோ மாவட்டம் வந்துடும், சேலம், ஏதோ எந்த மாவட்டமோ நீ செலக்ட் பண்ணிக்கலாம். ஸோ இங்கே எங்கெங்கெல்லாம் ஸ்டார் இருக்குதோ ஸோ அங்கெல்லாம் வந்து நீங்கள் கொடுத்துக்கலாம். இன்ஃபர்மேஷன் கண்டிப்பாக கொடுத்தாகணும். ஸோ மேக்ஸிமம் வந்து பார்த்திங்கன்னா அட்ரஸ் ஃபார் ரெசிடென்ஷியல். ஸோ பர்மனெண்ட் அட்ரஸ் கொடுத்தீங்கன்னா சேமஸ் ரெசிடென்ட் அட்ரஸ் கொடுத்தீங்கன்னா எல்லாமே வந்துடும் இங்கே. ஓகே, அடுத்த பேஜுக்கு போனீங்க அப்படின்னா ஸோ நோட் ஃபீல்டு வித் ஸ்டார்ஸ் ஆர் கம்பல்சரி. ஸோ இங்கே வந்து பிறந்த மாவட்டம் மிஸ் பண்ணிட்டோம். பிறந்த மாவட்டம் என்ன மாவட்டம் நீங்கள் பிறந்தீங்களோ அதை கொடுத்துருங்க. ஸோ டு யூ எனி மெடிக்கல் இஷ்யூ, உங்களுக்கு எதாவது மெடிக்கல் ப்ராப்ளம் தான் எஸ் கொடுங்க, நோ இல்லைனா நோ கொடுத்துருங்க. ஸோ இங்கே வந்து பார்த்திங்கன்னா ஆறு டிஃப்ரென்ஸ் ஏபிள் பீப்புள்னு கேட்குறாங்க, ஆல்ரெடி நம்ம நோ கொடுத்துட்டோம். ஸோ எல்லாமே ஃபில் பண்ணிட்டோம். இப்போ வந்து சேவ் கொடுத்து உள்ளே போகிறோம்.
ஸோ இங்கே நீங்கள் ஒவ்வொரு ஸ்டெப்ஸும் முடிகிறப்ப பர்சனல் டீட்டெயில் முடிஞ்சிருச்சு, எஜுகேஷன் குவாலிஃபிகேஷன் முடிஞ்சிருச்சு, அப்லோட் ஃபோட்டோன்னு கேட்குது. இங்கே பார்த்தீங்கன்னா கேட்டகரி ஏ போஸ்ட் கிராஜுவேட்ஸ் அட்லீஸ்ட் 50% ரெகனைஸ் யூனிவர்சிட்டி. நீங்கள் எந்த போஸ்ட் கிராஜுவேட் வித் அட்லீஸ்ட் 45% ஃப்ரம் ரெகனைஸ் யூனிவர்சிட்டி ஃப்ரம் பிஎட் பிஇடி. நீங்கள் கேட்டகரி ப்ரிஸ்கிரைப்ட் எஜுகேஷன் குவாலிஃபிகேஷன் நீங்கள் வந்து எப்படி சொல்கிறீங்க அப்படின்னா கேட்டகரி ஏவா பிஆன்னு கேட்குறாங்க. ஸோ பிஎட் பட்டம் முடிச்சிங்கன்னா கேட்டகரி சிஆன்னு கேட்குறாங்க. ஸோ நீங்கள் வந்து போஸ்ட் கிராஜுவேட் அட்லீஸ்ட் 45% ஸ்கோர் பண்ணியிருக்கிறீங்க, ரெகனைஸ் யூனிவர்சிட்டியில் பண்ணியிருக்கிறீங்க. அப்புறமேட்டு அவனுடைய என்சிவிடி அந்த 13% இப்போ 45% மினிமம் வந்து அதுக்கப்புறம் புதிய பாடத்திட்டம்படி படிச்சுக்கிறீங்க. அப்புறம் கேட்டகரி சி வந்து பார்த்திங்கன்னா புதுசாக வந்து என்சிஆர்டி கொடுத்துக்குறாங்க பார்த்தீங்கன்னா கம்ப்யூட்டர் சயின்ஸ் பிஏ பிஎஸ்சி பிஎட்டு மேத்தமெட்டிக்ஸ் படித்தவங்க இன்ஜினியரிங் படித்தவங்க அந்த கேட்டகரியில் வரீங்களான்னு கேட்குறாங்க. ஸோ நீங்கள் இதில் எந்த கேட்டகரி பிலாங்ஸ் டீங்களோ அந்த கேட்டகரி ஏ ஆர் பி நீங்கள் செலக்ட் பண்ணிக்கணும். ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா 10th SLC பயிற்று மொழி தமிழ்நாடு ஸ்டேட் போர்டு அப்படின்னு கொடுத்துருங்க. தேர்ச்சி பெற்ற மாவட்டம், தேர்ச்சி பெற்ற மாதம், வருடம். ஸோ மேக்ஸிமம் உங்கள் மாதம் வருடம் இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் கரெக்டாக தெளிவாக கொடுத்துக்கலாம். எந்த வருடத்தில் உங்கள் சர்டிஃபிகேட்டில் இருக்கும் 10 சர்டிஃபிகேட் பிரகாரம் நீங்கள் வந்து மந்த் செலவு தேர்ச்சி சதவீதம் எவ்வளோன்னு பார்த்து அதை கொடுத்துலாம். நீங்கள் பயிற்று மொழி தமிழ் கொடுத்தீங்கன்னா தமிழ் கண்டிப்பாக ப்ரூஃப் கேட்கும். எஸ் நீங்கள் வந்து தமிழே பாடமாக படுத்திக்கலாம். எஸ் கொடுத்தீங்க அப்படின்னா அதுக்கான ப்ரூஃப் நீங்கள் அப்புறம் சப்மிட் பண்ணுற மாதிரி வரும் உங்களுக்கு. ஓகேங்களா? ஸோ 12th அதே மாதிரி போர்டு ஸ்டேட் போர்டா சிபிஎஸ்சின்னு கேட்குறாங்க. தமிழ்நாடு போர்டு கொடுக்கணும். தேர்ச்சி பெற்ற மாதம் வருடம். ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா 91. அதுக்கப்புறம் ஸோ இங்கே வந்து என்ன சொல்லிக்கிறோம் மாதம் வருடம் செல் பண்ண விட்டுட்டோம் பார்த்தீங்களா. ஸோ மாதம் வருடம் 97 செப்டம்பர் டன் கொடுக்கணும். டன் கொடுத்தீங்கன்னா அது ஆட் ஆயிரும். ஸோ இங்கே அதே மாதிரி வந்துட்டு செல் பண்ணணும். அப்புறம் செப்டம்பர் டன் கொடுக்கணும். டன் கொடுத்தீங்கன்னா ஆட் ஆயிரும். பாடங்கள்லாம் படுத்திங்கன்னா எஸ் தேர்ச்சி சதவீதம் எவ்வளோ பர்சன்டேஜ் வாங்கினீங்களோ அவ்வளோ பர்சன்டேஜ் போட்டுக்கணும். நீங்கள் இங்கே வயிற்று மொழி பார்த்தீங்கன்னா தமிழாக இருந்தால் தமிழ் கொடுத்துருங்க. ஸோ அண்டர் கிராஜுவேட் அடுத்து அண்டர் கிராஜுவேட் பிஏ இன்டகிரேட்டட், பிஎஸ்சி இன்டகிரேட்டட், பிகாம் இன்டகிரேட்டட் ஆர் அதர் ஈக்குவலண்ட். ஸோ அதர் ஈக்குவலண்ட் பார்த்தீங்கன்னா பிலிட்லாம் பார்த்தீங்கன்னா இணையான பாடம். ஸோ இணையான பாடம் சார்ந்த அரசாணை எண் கேட்குறாங்க. ஸோ இங்கே வந்து நம்ம அரசாணை எண் கொடுக்கணும்னு தேவையில்லை. ஓகேங்களா? ஸோ அதர் ஈக்குவலண்ட் டிகிரி நேம் இதை மட்டும் நீங்கள் இங்கே டைப் பண்ணால் போதும். ஸோ பிலிட் ஃபார் எக்ஸாம்பிள் அதர் ஈக்குவலண்ட்னா பிலிட் பேச்சுலர் ஆஃப் லிட்ரேச்சர், பிலிட் தமிழ், அது மாதிரி நீங்கள் கொடுத்துருங்க. ஓகேங்களா? முதன்மை பாடம் என்ன எடுத்தீங்கன்னு கேட்குறாங்க. முதன்மை பாடம் தமிழ் தான். ஓகேங்களா? ஸோ இது பார்க்கலாம், இது என்ன ஸ்டேட்டஸ் வருதுன்னு பார்க்கலாம். அதுக்கப்புறம் கல்வி பயிற்ற ஆண்டு. ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா வருஷத்தை நீங்கள் கொடுக்கணும். ஸோ இங்கே எந்த வருஷத்தில் வந்து எந்த வருஷம் நீங்கள் ஆரம்பிச்சிங்க, அதே மாதிரி டன் கொடுங்க. எந்த வருஷம் முடிச்சிங்க, 2003 ஆரம்பிச்சிங்க அப்படின்னா அந்த கோர்ஸ் 3 வருஷம் கோர்ஸ்னால் கரெக்டாக 3 வருஷத்தில் முடிச்சிட்டிங்களா, 3 வருஷத்தில் முடிக்கலையா, அது மாதிரி நீங்கள் அப்ளை பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ டன் கொடுத்தீங்கன்னா முடித்த மாதிரி வரும். ஸோ டியூரேஷன் ஆஃப் ஸ்டடி 3 வருஷம் அதே எடுத்துக்கும். ஸோ இங்கே வந்து செலக்ட் யூனிவர்சிட்டி கொடுத்தீங்கன்னா அப்படின்னா அண்ணாமலை யூனிவர்சிட்டி எந்த யூனிவர்சிட்டி படிச்சிங்க, அப்புறம் தேர்ச்சி பெற்ற மாதம். ஸோ நம்ம 2006 கொடுத்துக்கிறோம். 2006 ஏதோ ஒரு மாதம் கொடுத்து நீங்கள் செலக்ட் பண்ணிங்கன்னா சர்டிஃபிகேட்டில் இருக்கிறத கரெக்டாக கொடுக்கணும். சர்டிஃபிகேட் என்ன இருக்குதோ அப்படியே கொடுத்தீங்கன்னா தானாக வந்துடும். ஸோ ரெகனைஸ் யூனிவர்சிட்டி எஸ். பயிற்று மொழி தமிழாக இருந்தால் தமிழ், இல்லை நீங்கள் பிஏ இங்கிலீஷ் இல்லை ஃபிசிக்ஸ் கெமிஸ்ட்ரி அதெல்லாம் படிச்சிங்க அப்படின்னா நீங்கள் தமிழ் சர்டிஃபிகேட் கண்டிப்பாக ப்ரொடியூஸ் பண்ணணும். ஓகேங்களா? ஸோ தேர்ச்சி சதவீதம் எவ்வளோ பர்சன்டேஜோ அந்த பர்சன்டேஜ் போட்டுக்கோங்க. ஸோ ரெகுலர் பார்ட் டைம் டிஸ்டன்ஸ் ஆர் ஓப்பன் யூனிவர்சிட்டி. ஸோ ரெகுலராக இருந்தால் ரெகுலர், பார்ட் டைமாக இருந்தால் பார்ட் டைம், டிஸ்டன்ஸ் அந்த டிஸ்டன்ஸ், ஓப்பனாக இருந்தால் ஓப்பன். ஸோ எல்லா யூனிவர்சிட்டி எலிஜிபிள். தட்ஸ் ஒய் அவங்க எல்லாமே கொடுத்துக்கிறாங்க டிஸ்டன்ஸ் எஜுகேஷன். ஸோ தமிழாக இருந்தால் தமிழ். ஸோ போஸ்ட் கிராஜுவேட் என்ன படிச்சிங்க, ஸோ எம்ஏ அதுக்கு ஈக்குவலண்டாக இருந்தால் அது ஈக்குவலண்ட் கொடுத்துருங்க. முதன்மை சப்ஜெக்ட் தமிழ். அண்டு கல்வி பயின்ற ஆண்டு, செலக்ட் யூனிவர்சிட்டி, டிகிரி இன் எஜுகேஷன், பிஎட் என்ன படிச்சிங்க. ஸோ இது மாதிரி வந்து ஒவ்வொரு ஸ்டெப்பாக நீங்கள் முடிச்சுட்டு போனேன். இப்போ நீங்கள் இந்த ஸ்டெப்ஸ்லாம் முடிக்காமல் உள்ளே போனீங்க அப்படி சேவ் கொடுத்தீங்க அப்படின்னா அது வந்து ஒவ்வொரு ஸ்டெப்ஸாக கேட்கும். ஸோ இவ்வளோ ப்ராப்ளம் நீங்கள் பண்ணிக்கிறீங்கன்னு சொல்லும். ஸோ இதெல்லாம் நீங்கள் முடிக்கணும். ப்ளீஸ் என்டர் டியூரேஷன் ஆஃப் த போஸ்ட் கிராஜுவேட். ஸோ நம்ம வந்து இங்கே மாஸ்டர்ஸ் என்ட்ரி பண்ணவே இல்லை. ஸோ அந்த மாதிரி வரும். ஓகேங்களா? ஸோ இங்கே பாருங்கள், இங்கே இருந்து எல்லாமே ரெட் லைனாக மாறிடும்.
இங்கே பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து கால அளவு எத்தனை வருஷம், இங்கே வந்து நம்ம இயர் ஃபுல் பண்ணோம் அப்படின்னா ஆட்டோமேட்டிக்காக கால அளவு வந்துடும் நம்மளுக்கு. ஸோ இங்கே இயர் கிளிக் பண்ணி இங்கே இயர் வந்துருக்குது செப்டம்பர் 11 டன். ஸோ எம்ஏ முடிச்சாச்சு. ஃப்ரம் 2 to 13 டன். ஸோ 2 வருஷம் மாஸ்டர் டிகிரி தேர்ச்சி பெற்ற வருடம் அதே 2013 போடுறோம், டன் கொடுக்குறோம். செலக்ட்ஸ் ஆப்ஷன் அங்கிலீஷ் எஸ், வயிற்றுமொழி தமிழாக இருந்தால் தமிழ், தேர்ச்சி சதவீதம் எவ்வளோ நீங்கள் பாஸ் ஆனீங்களோ பர்சன்டேஜ், ரெகுலராக பார்ட் டைமாக டிஸ்டன்ஸாக, டிஸ்டன்ஸாக இருந்தால் டிஸ்டன்ஸ், ரெகுலராக இருந்தால் ரெகுலர். மாஸ்டர் டிகிரி தட் மீன்ஸ் எம்ஏ பிஏ எம்லிட் பிலிட். எம்லிட் இல்லைன்னு நினைக்கிறேன், பிஏ இருக்குது அண்ட் தென் எம்ஏ இருக்குது, பிலிட் இருக்குது. செலக்ட் யூனிவர்சிட்டி, எந்த யூனிவர்சிட்டி படிச்சிங்களோ அந்த யூனிவர்சிட்டி கிளிக் பண்ணிக்கலாம் நீங்கள். ஸோ டிகிரி இன் எஜுகேஷன் வந்து பிஎட்டாக இருந்தால் பிஎட், அது ஈக்குவலண்டாக இருந்தால் ஈக்குவலண்ட். ஸோ அந்த டிகிரி எப்போ முடிச்சிங்க, அந்த டிகிரி எப்போ முடிச்சிங்கன்னா அந்த டிகிரியோட இயரை போடுறீங்க. 2014 செப்டம்பர்னா செப்டம்பர். ஸோ 2014 முடிச்சிட்டிங்க அப்படின்னா 2014 முடிக்க முடியாது, 2015 முடிச்சிங்க. 1 இயர் டிகிரியாக இருந்தால் 1 இயர் டிகிரி, 2 இயர் டிகிரியாக இருந்தால் 2 இயர் டிகிரி. ஸோ பிஎட் வந்து 1 இயரில் முடிச்சிட்டிங்க. இப்போ 2 இயர் to 2 இயர் வந்துச்சு அப்படின்னா 2 இயர் டிகிரி, 3 இயர்ஸ்னால் 3 இயர் டிகிரி. ஸோ நேம் ஆஃப் த போர்ட் செலக்ட் யூனிவர்சிட்டி, அண்ணாமலை யூனிவர்சிட்டி அந்த அண்ணாமலை யூனிவர்சிட்டி எப்போ பாஸ் ஆனீங்களோ அந்த வருஷத்தை போடுங்க. செப்டம்பர் அந்த செப்டம்பர் டன் கொடுங்க. ரெகனைஸ் யூனிவர்சிட்டியாக இருந்தால் எஸ் கொடுங்க. ஸோ ரெகனைஸ் யூனிவர்சிட்டி மட்டும் தான் அப்ரூவ் பண்ணுவாங்க. என்ன மீடியம் படிச்சிங்கன்னா தமிழ் கொடுங்க. தேர்ச்சி சதவீதம் பார்த்தீங்கன்னா எவ்வளோ தேர்ச்சி பண்ணீங்களோ அதை கொடுங்க. ஸோ இங்கே வந்து எப்பயும் போல் ரெகுலராக பார்ட் டைமாக டிஸ்டன்ஸான்னு கேட்குறாங்க, டிஸ்டன்ஸ் எஜுகேஷன் கொடுங்க. தமிழில் படிச்சிங்களான்னு கேட்குறாங்க, எஸ் கொடுங்க. டி வாண்ட் டு பிஎஸ்டிஎம் சர்டிஃபிகேட், இதில் வந்து கிளைம் கொடுக்குறீங்களா இல்லைன்னு கேட்குறாங்க, எஸ் கொடுங்க. எஸ் கொடுத்தீங்கன்னா சப்ஜெக்ட் யூஜி, த சப்ஜெக்ட் இஸ் அப்ளைட் ஃபார் போஸ்ட் மேட்சஸ், இளங்கலை பட்டத்தில் படித்த பாடம் விண்ணப்பிக்கும் பதவிக்கு பொருந்தியதா, எஸ் கொடுங்க. எஸ்ஸாக இருந்தால் எஸ் கொடுங்க. வேறு சப்ஜெக்ட் இஸ் ஷெடியூல் பிஜி, எஸ் கொடுங்க. ஸோ நீங்கள் படித்ததெல்லாம் எலிஜிபிலியான்னு கேட்குறாங்க, அதான் ஃபஸ்ட்டு சொன்னோம். நம்ம என்னென்னலாம் அப்ளை பண்ணுறோமோ அது நம்ம தான் வந்து பொறுப்பு. ஸோ லாங்குவேஜ் அண்டர் பார்ட் 1 தமிழில் வந்து படிச்சிங்களா, எஸ் கொடுங்க. +2 தமிழில் படிச்சிங்களா, படித்ததா எஸ் கொடுங்க, இல்லைன்னா நோ கொடுத்துருங்க. இளங்கலை தமிழில் படிச்சிங்களா, அண்டர் கிராஜுவேட் தமிழில் படிச்சிங்களா, எஸ் கொடுங்க. பகுதி 1 மொழிப்பாடம் தமிழாக இருந்தால் எஸ் கொடுங்க. ஸோ இப்போ வந்து கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணிங்க அப்படின்னா அது வந்து அப்லோடு ஃபோட்டோ பார்த்தீங்கன்னா எஜுகேஷன் குவாலிஃபிகேஷன் முடிச்சிருச்சு. இப்போ வந்து அப்லோட் ஃபோட்டோ கேட்குறாங்க. அப்லோட் ஃபோட்டோ பார்த்தீங்கன்னா ரெடி ஆகலன்னு நினைக்கிறேன் ஃபார்ம். ஸோ அடுத்த அப்லோட் ஃபோட்டோ பார்த்தீங்கன்னா அப்லோட் ஃபோட்டோ வந்துருச்சு. ஸோ யூசர் ஐடி பாஸ்வேர்டு இங்கே பார்த்தீங்கன்னா சூஸ் ஃபைல்னு கேட்குது. அந்த ஃபைலில் உள்ளே போயிட்டு யூசர் ஐடி தான் நம்ம யூசர் ஐடி எல்லப்பன். ஸோ இங்கே புகைப்படம் சூஸ் ஃபைல். ஸோ அப்லோட் கிளிக் பண்ணோம் அப்படின்னா ப்ளீஸ் செலக்ட் அப்லோட் ஃபைல். ஸோ சூஸ் ஃபைலில் கிளிக் பண்ணோம்னா நம்ம ஃபோட்டோ எங்கே இருக்குதோ அந்த ஃபோட்டோக்கு ப்ரோஸ் பண்ணி நீ ஜஸ்ட் அட்டாச் பண்ணிங்கன்னா போதும், அந்த ஃபோட்டோ உங்களுக்கு அப்படியே அட்டாச் ஆயிரும். இங்கே பாருங்கள், நான் இங்கே ஒரு ஃபோட்டோ வச்சுருக்கிறேன். இந்த ஃபோட்டோ அப்படியே அதாவது நம்ம கொடுத்த சைஸ் கரெக்டாக இருந்தால் ஃபோட்டோ அப்படியே அப்லோட் ஆயிரும். பார்த்தீங்கன்னா அந்த ஃபைல் வந்து ஓகே, பட் அந்த ஃபைலோட கேரக்டர் A to Z 0 to 9 இப்படி தான் இருக்கணும்னு சொல்கிறாங்க. ஃபைல் நேம் வந்து சம் கேப் இருக்கணும்னு சொல்கிறாங்க. ஸோ இதெல்லாம் சம் எரர் சொல்கிறாங்க. அதாவது என்ன சொல்கிறாங்கன்னா, நான் அப்ளை பண்ண ஃபைலோட நேம் நோ ஸ்பேஸ்லாம் இருக்கக்கூடாதுன்னு சொல்கிறாங்க. இந்த ஃபைல் நேம் பார்த்தீங்கன்னா ஸ்பேஸ்லாம் இருக்குது. ஸோ அதனால் என்ன பண்ணுறேன் அப்படின்னா இந்த ஃபைல் நேம் ரீநேம் கொடுத்து, அதனால நான் எரரோடு வச்சுருக்கிறேன். இது மாதிரி எரர் வரலாம். அப்போ வந்து 1 2ன்னு கொடுத்துருங்க. ஓகேங்களா, 1 2 கொடுத்துட்டு இதை அப்லோட் பண்ணுங்கள். ஸோ இங்கே பாருங்கள், திரும்பி இதை அப்லோட் பண்ணலாம். இப்போ பாருங்கள், இப்போ வந்து அப்லோட் பண்ணுறேன். இது வேணாம் பாருங்கள், அப்லோட் பண்ணுறேன். சூஸ் ஃபைலுக்குள்ளே போகிறோம். ஸோ இங்கே 1 2ங்கிறத ஃபோட்டோ அப்ளை பண்ணுறேன். என்ன ஆகுதுன்னு பார்க்கலாம்.
மினிமம் ஃபோட்டோ சைஸ் ஷுட் பி 20 கேபி. ஸோ நம்மளுக்கு 20 கேபி வேணும். ஸோ இந்த ஃபோட்டோ பார்த்தீங்க அப்படின்னா 20 கேபி மேலே இருக்குது. ஸோ ஆல்ரெடி நான் சொல்லியிருந்தேன் உங்களுக்கு. ஸோ இது ப்ராப்பர்ட்டிஸ் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும். பாருங்க, ப்ராப்பர்ட்டியில் வந்து பார்த்தீங்கன்னா 20 கேபி சைஸ் வந்து 13.8 கேபி இருக்குது. சைஸ் ஆன் டிஸ்க் 20 கேபி இருக்குது. இதை நம்ம குறைக்கலாம், நம்ம குறைக்கிறதுக்கு சான்ஸ் இருக்குது. அப்படியே போய் பிடிஎஃப் பெயிண்ட்டு போயிட்டு ஓப்பன் வித் பெயிண்ட் கொடுத்தீங்க அப்படின்னா நம்ம ரீசைஸ் கொடுத்தீங்க அப்படின்னா ஆட்டோமேட்டிக்காக நம்மளுடைய ஃபைல் சைஸ் குறைஞ்சிரும். இங்கே பாருங்கள், ஹோம் இருக்குது. ஹோமில் போய் ரீசைஸ் கொடுங்க. ரீசைஸ் வந்து ஒரு 80 கொடுங்க. பாருங்கள், ஃபைல் சைஸ் திருப்பி குறைஞ்சிரும். ஸோ இது மாதிரி ஆட்டோமேட்டிக்காக ஃபைல் சைஸ் குறைஞ்சிரும். உங்களுக்கு ஃபைலில் ப்ராப்ளம் வந்தால் நான் சொல்கிறேன். உங்களுக்கு ஃபைலில் ப்ராப்ளம் வந்துச்சு அப்படின்னா இது மாதிரி ஃபைல் சைஸ் குறிச்சிட்டு சேவ் பண்ணுங்கள். சேவ் பண்ணிங்கன்னா அந்த ஃபைல் அங்கே சேவ் ஆகிருக்கும். பாருங்கள், ஃபைல் சைஸ் இருந்தால் சேவ் ஆகிருக்கு. இப்போ வந்து அப்லோட் பண்ணுங்கள். சூஸ் ஃபைல் கொடுங்க. அப்லோடு கொடுங்க. திருப்பி அதே எரர் வருது. ஒய் பாருங்கள், அதனால தான் நான் அந்த ஃபோட்டோ சைஸ் வந்து எரர் தப்பாக வச்சுருந்தேன். உங்களுக்கு வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு. பட் எதுவும் அப்லோட் ஆகலை. நம்ம ப்ராப்பர்ட்டி செக் பண்ணி பார்க்கலாம் ஒரு டைம். ப்ராப்பர்ட்டி போனீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து அதோடய சைஸ் காமிக்கும். 12 கேபி தான் இருக்குது. 12 கேபி அந்த இருக்குது ஜேபேக் ஃபைல். பட் நம்ம எடுக்க முடியும். மினிமம் நம்ம எவ்வளோ சொல்லியிருக்கிறோம் பார்த்தீங்கன்னா, இங்கே எவ்வளோ சொல்லியிருக்கிறோம் மினிமம் 20 கேபி டு 60 கேபி. மினிமம் 20 கேபி டு 60 கேபி இருக்கணும். நான் ரொம்ப குறைச்சிட்டேன். ஸோ அதனால் அது வரல. ஸோ கண்ட்ரோல் இசர் கொடுங்க. சேவ் கொடுங்க. இப்போ அந்த ஃபைலை செக் பண்ணுங்கள். மினிமம் 20 கேபி டு 60 கேபி சொல்கிறாங்க. அந்த ஃபைல் அப்லோட் ஆகலை, நம்மளுக்கு தெரியல. பார்க்கலாம். நீங்கள் பார்த்தீங்கன்னா 12 கேபி சைஸ் ஆன் டிஸ்க் 12 கேபி இருக்குது. ஸோ நம்ம வந்து இப்போ வந்து ஜேபேக் ஃபைலாக இருக்குது. நம்ம பார்க்கலாம். இப்போ இன்னொரு டைம் அப்லோட் பண்ணலாம். ஸோ புகைப்படம் அப்லோடு ஃபோட்டோ. ஸோ இது மாதிரி எரர் வந்துச்சு அப்படின்னா நீங்கள் உங்களுடைய ஃபோட்டோ வந்து கரெக்டாக சூஸ் பண்ணிக்கோங்க. சூஸ் பண்ணிவிட்டு அப்லோட் பண்ணுங்கள். இன்னமும் அப்லோட் ஆகலை. கோப்பின் அளவு 20 கேபி குறையாமல் மற்றும் 60 கேபி மிகாமல் ஜேபேக் இருக்க வேண்டும் சொல்கிறாங்க. கோப்பின் அளவு 20 கேபி குறையாமல் இருக்கணும்னு சொல்கிறாங்க. நம்மளுடைய ஃபோட்டோ 20 கேபி ரொம்ப கீழே போயிடுச்சு. அதுதான் இப்போ பிரச்சனை. ஸோ பெயிண்டில் திருப்பியும் போயிட்டு ரீசைஸ் கொடுத்துடலாம். நான் ரொம்ப குறைச்சிட்டேன்னு நினைக்கிறேன். ஒரு 125 கொடுத்து சைஸை அதிகமும் படுத்திக்கலாம். ஓகேங்களா? இப்போ வந்து திருப்பியும் நம்ம அந்த ஃபோட்டோ சைஸில் போய் ஃபோட்டோ பார்க்கலாம். நம்ம ஃபோட்டோவை வந்து குறைச்சது இல்லாமல் அந்த ஃபோட்டோ நம்ம வந்து சேவ் பண்ணவே இல்லை. அதுதான் பிரச்சனை பண்ணிட்டோம். நம்ம ஃபோட்டோ குறைச்சோம், சேவ் பண்ணோம். அந்த சேவ் ஃபைல் வந்து எங்கே உட்காந்துட்டு இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, ஃபைலுக்குள்ளே போயிட்டு சேவஸ் கொடுத்து டெஸ்க்டாப்லையோ எங்கேயோ இடத்துல வைக்கலாம். டெஸ்க்டாப்லேயே வைங்க. 12ங்கிற ஃபோட்டோவில் இருக்குது. இப்போ வந்து நான் திருப்பி உள்ளே போகிறேன். நான் பண்ண தப்பு என்னென்னா, நம்மளை அப்லோட் பண்ண எடிட் பண்ண ஃபோட்டோவை வந்து நம்ம சேவ் பண்ணல. டெஸ்க்டாப்பில் வந்து 12. ஸோ 12ங்கிற ஒரு ஃபோட்டோ இருக்குது. இப்போ அப்லோட் பண்ணி பார்க்கலாம். வாட் இஸ் திஸ்? டெஸ்க்டாப்பில் பாருங்கள் ஒரு ஃபோட்டோ இருக்குது. இதனுடைய ப்ராப்பர்ட்டிஸ் பார்க்கலாம். ஸோ இந்த மாதிரி சின்ன சின்ன எரர் வரலாம் உங்களுக்கு. அதை வந்து நம்ம பாருங்கள். 20 சைஸ் ஆன் டிஸ்க் சைஸ் 13 கேபி தான் இருக்குது. மினிமம் 20 கேபி கேட்குறாங்க. நம்ம ஃபோட்டோவை ரொம்ப குறைச்சிட்டோம். ஸோ இதை வந்து சேவ் பண்ணலாம். திருப்பி அதே இடத்துல சேவ் ஆயிரும். 12 பெயிண்ட்லேயே சேவ் ஆயிரும்.
பாருங்கள் சைஸ் வந்து பார்த்தீங்கன்னா 18.8 இருக்குது, 18.18 இருக்குது. ஸோ நம்ம திருப்பி இதை கொஞ்சம் பெருசுப்படுத்தலாம். மினிமம் அவங்க என்ன சொல்லிக்கிறாங்கன்னா மினிமம் 20 MB இருக்கணும்னு சொல்லிக்கிறாங்க. இது அதே 122 பெயிண்டில் சேவ் பண்ணலாம். இங்கே பாருங்கள், இப்போ ஃபைல் சைஸ் பார்த்தீங்கன்னா இது மாதிரி எரர் தான் உங்களுக்கு வரும். ஃபைல் சைஸ் பார்த்தீங்க அப்படின்னா ஆட்டோமேட்டிக்காக உள்ளே போயிட்டு ப்ராப்பர்ட்டியில் பார்த்தீங்க அப்படின்னா பாருங்கள் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா 24 மேலே வந்துருச்சு. ஓகேங்களா, இப்போ நம்ம ட்ரை பண்ணி பார்க்கலாம். இப்போ வந்து அதே அப்ளிகேஷன் நம்ம உள்ளே போயிட்டு சூஸ் ஃபைல் போயிட்டு 12 பாருங்கள் 23.4 KB இருக்குது. இப்போ அப்லோட் பண்ணி பார்க்கலாம். அப்லோட் கொடுக்கலாம், என்ன வருதுன்னு பார்க்கலாம். பாருங்கள் இப்போ ஃபோட்டோ அப்லோட் ஆகிடுச்சு. ஓகேங்களா, இதுதான் நான் ஒரு எரரோட ஃபோட்டோ அப்லோட் பண்ணி காமிச்சேன் உங்களுக்கு. இப்போ பார்த்தீங்க அப்படின்னா அந்த ஃபோட்டோ அப்லோட் ஆனவாட்டி அதோட மினிமம் சைஸ் வந்து 20 KBக்குள்ளே இருக்கணும், மேக்ஸிமம் 60 KBக்குள்ளே இருக்கணும். ஓகேங்களா, இப்போ அப்லோட் ஆகிடுச்சு. ஸோ அதுக்கப்புறம் கண்ணி கொடுங்க. ஸோ இதே மாதிரி அடுத்து வந்து அப்லோட் சிக்னேச்சர். ஸோ சிக்னேச்சர் உங்களுக்கு எங்கே இருந்துச்சு அப்படின்னா சிக்னேச்சரும் பார்த்தீங்கன்னா எவ்வளோ சைஸ் கொள்ளிக்கிறான்னு சைஸ் செக் பண்ணிக்கோங்க. சிக்னேச்சர் 10 KB, மினிமம் 10 KB இருக்கணும், மேக்ஸிமம் 30 KB இருக்கணும். ஸோ நமக்கு இருக்கிற சிக்னேச்சர் எவ்வளோ இருக்குதுன்னு பார்க்கலாம். ஸோ இங்கே ஒரு சிக்னேச்சர் இருக்குது. ஸோ இந்த சிக்னேச்சர் பார்த்தீங்க அப்படின்னா மினிமம் எவ்வளோ இருக்குதுன்னு பார்த்துக்கலாம். 10 KB சொல்கிறாங்க. ப்ராப்பர்ட்டிஸில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும். ஸோ 6 KB தான் இருக்குது. ஸோ நம்ம சிக்னேச்சரையும் அதே நம்ம சைஸ் ஆன் டிஸ்க் 12 KB சிக்னேச்சர் நம்ம அதிகப்படுத்தணும். இந்த ரீநேமில் நம்ம ஒன்லி நம்பர் சிஸ்டம் மட்டும் தான் இருக்கணும், ஸ்பெஷல் கேரக்டர்லாம் எது இருக்கக்கூடாதுன்னு சொல்லிட்டாங்க. நான் 13 கொடுத்துட்றேன். ஓகேங்களா, இப்போ வந்து நான் வந்து ரீஎடிட் பண்ணுறேன், ஓப்பன் வித் பெயிண்ட் கொடுக்குறேன். ஸோ நம்மளுக்கு சைஸ் எப்படி இருந்தாலும் அவங்களுக்கு பிரச்சனை இல்லை. நம்மளுக்கு மினிமம் நம்மளுக்கு அவங்க சொல்கிற சைஸ் நம்ம ஈஸியாக மாற்றலாம். ஓகேங்களா, அதுக்காக நம்ம ஒரு பிரிண்டிங்கோ லேபுக்கோ போகணும்னு அவசியம் இல்லை. ஓகேங்களா, 125 இங்கே இப்போ ஃபிக்ஸட் சைஸ் பார்த்தீங்கன்னா 125 கொடுத்தோம் அப்படின்னா 125 நம்மளுடைய சைஸ் ஆட்டோமேட்டிக்காக மாறிடும். அதை அப்படியே சேவ் கொடுத்துடலாம். ஸோ சேவ் ஆஸ் JPEG கொடுத்து டெஸ்க்டாப்லேயே கொடுக்கலாம். 12ங்கிறது 13 வந்து நிற்கும். ஸோ இப்போ அதில் டெஸ்க்டாப்பில் போய் செக் பண்ணிங்க அப்படின்னா உங்களுடைய சைஸ் ஆன் டிஸ்க் உங்களுக்கு வரும். ஸோ இங்கே போய் பார்த்தீங்க அப்படின்னா இங்கே பாருங்கள், சாரி ரீநேம் கொடுத்துட்டேன். நீங்கள் ப்ராப்பர்ட்டிஸில் போய் பார்த்தீங்க அப்படின்னா இதோட சைஸ் வந்து இருக்கும். ப்ராப்பர்ட்டிஸில் போய் பார்த்தீங்க அப்படின்னா 6 KB to 12 KBன்னு வந்துருக்கு. ஸோ நம்மளுக்கு மினிமம் அவங்களுக்கு கேட்குற கேபிள் நம்ம செக் பண்ணி பார்க்கலாம். அப்லோட் ஆகலை அப்படின்னா திருப்பி நம்ம ஃபைலோட சைஸை மாற்றிக்கலாம். ஸோ சைஸ் ஆன் டிஸ்க் மினிமம் 6 KB கேட்டுக்கிறாங்க. ஸோ நம்ம இப்போ அப்லோட் பண்ணலாம். அப்லோட் சிக்னேச்சர் மினிமம் சிக்னேச்சர் சுட் பி 10 KBன்னு சொல்கிறாங்க. ஸோ மினிமம் சைஸ் நம்மளுடைய சிக்னேச்சர் மினிமம் 10 KB வேணும்னு சொல்கிறாங்க. ஸோ ஆட்டோமேட்டிக்காக ஒன்றும் ப்ராப்ளம் இல்லை. மினிமம் 10 KB வேணும் அப்படின்னா நீங்கள் உங்கள் சிக்னேச்சர் எவ்வளோ ஸ்கேப் பண்ணுறீங்களோ அதை அப்படியே மாற்றிடலாம். நீங்கள் பர்சன்டேஜ் மாற்றினீங்க அப்படின்னா ஆட்டோமேட்டிக்காக உங்கள் சிக்னேச்சரோட வேல்யூ எல்லாமே மாறிடும். இந்த சிக்னேச்சர் வந்து அப்படியே உள்ளே போயிடும். ஓகேங்களா, சேவர்ஸ் கொடுக்குறப்பயே ஃபஸ்ட்டு இல்லைனா சேவர்ஸ் கொடுக்குறப்பயே நீங்கள் அதை கொடுத்துட்டிங்கன்னா உங்களுக்கு ஒன்றும் ஆகாது. ஓகேங்களா, ஸோ இப்போ வந்து நான் திருப்பி அப்லோட் பண்ணுறேன். என்ன சைஸ் வருதுன்னு பார்க்கலாம். மினிமம் 10 KB, இங்கே வந்து 12.6 KB வந்துருக்கு. இப்போ கண்டிப்பாக சக்ஸஸ்ஃபுல்லாக அப்லோட் ஆகிடும். ஸோ நான் அதனால தான் 2 சிக்னேச்சரையும் எரரோட வச்சுருந்தேன். பாருங்கள் இப்போ சிக்னேச்சர் அப்லோட் ஆகிடுச்சு. ஸோ ஃபைனலி வி கண்டினியூ. ஸோ அதுக்கப்புறம் சர்டிஃபிகேட் அப்லோட். ஸோ இது மாதிரி ஒவ்வொன்றும் நம்ம அப்ளை பண்ண உங்களுக்கு இந்த டாக்குமெண்ட் கிடச்சி அப்லோட் டாக்குமெண்ட்ஸ். ஸோ என்ன டாக்குமெண்ட்ஸ், கம்யூனிட்டி சர்டிஃபிகேட் கேட்குறாங்க, SLC கேட்குறாங்க, PST கேட்குறாங்க. ஸோ இது எல்லா சர்டிஃபிகேட் நீங்கள் அப்லோட் பண்ணால் தான் உங்களுக்கு அந்த ப்ரிவியூ பாயிண்ட்டு போகும். ஓகேங்களா, உங்களுக்கு அப்லோட் பண்ணும்போது இதை நான் எல்லாமே பண்ண முடியாது. உங்களுக்கு அப்லோட் பண்ணும்போது யூஜி சர்டிஃபிகேட் எல்லாமே பண்ணும்போது உங்களுக்கு ப்ரிவியூ எப்படி வருது, ப்ரிவியூவில் வந்து பார்த்தீங்கன்னா ப்ரிவியூவில் வந்து ப்ரிவியூ பாயிண்ட், இந்த ப்ரிவியூவில் வந்து உங்களுடைய நீங்கள் அப்லோட் பண்ண எல்லா இன்ஃபர்மேஷனும் வரும். ஓகேங்களா, ஸோ இதே மாதிரி தான் உங்களுக்கு ஒரு ஃபோட்டோவை இன்கேஸ் சைஸ் அதிகமாக இருந்தால் எப்படி குறைக்கிறது, சைஸ் கம்மியாக இருந்தால் எப்படி அதிகப்படுத்தணும், அதையும் உங்களுக்கு சொல்லிட்டேன். அப்லோட் டாக்குமெண்ட் போடுற வாட்டி உங்களுக்கு ப்ரிவியூ வரும். ப்ரிவியூவில் ஒரு டைம் நல்லா செக் பண்ணுங்கள். செக் பண்ண வாட்டி நீங்கள் ஃபைனலைஸ் கொடுத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்காக உங்களுடைய ஃபைனல் சர்டிஃபிகேட் எல்லாமே அப்லோட் ஆகிட்டு உங்களுடைய சர்டிஃபிகேட் ஃபினிஷிங் எல்லாமே மெயிலுக்கு இன்ஃபர்மேஷன் வந்துடும். ஓகேங்களா, மெயில் ஐடி வெரி இம்பார்ட்டன்ட். உங்களுடைய நேமு டீட்டெயில் எது கொடுத்தாலுமே ப்ரிவியூவில் ஒரு டைம் நல்லா ரீட் பண்ணுங்கள். உங்கள் டாக்குமெண்ட்டை வச்சு ஒவ்வொரு எழுத்தாக செக் பண்ணுங்கள். செக் பண்ணிவிட்டு ஃபைனல் பண்ணுங்கள். ஏன்னா ஒன்ஸ் நீங்கள் அப்லோட் பண்ணிட்டீங்கன்னா
லாஸ்ட் இயரே நிறையா ப்ராப்ளம் இது மாதிரி வந்துச்சு. இயர் தப்பாக போட்டுருவாங்க, நேமில் வந்து ஒரு எழுத்து எக்ஸ்ட்ரா கொடுத்துருவாங்க கம்ப்யூட்டர் டைப் பண்ணுறதுனால. ஸோ ஒன்ஸ் நீங்கள் பண்ணிட்டீங்க அப்படின்னா உங்களால் கடைசி வரையும் மாற்றவே முடியாது. நீங்கள் எவ்வளோ தான் டிஆர்பிக்கு ஃபோன் பண்ணி கேட்டாலுமே அவங்க எந்த ரெஸ்பான்ஸும் பண்ண மாட்டாங்க. ஓகேங்களா? ஸோ இங்கே கேட்குற எல்லா சர்டிஃபிகேட்டும் பிடிஎஃபாக ரெடி பண்ணிக்கோங்க. பிஎஸ்டிஎம் சர்டிஃபிகேட், யூஜி கன்சாலிடேட் சர்டிஃபிகேட், பிஜி டிகிரி சர்டிஃபிகேட், பிஎஸ்டிஎம் டிகிரி சர்டிஃபிகேட், பிஜி கன்சாலிடேட் சர்டிஃபிகேட், பிஎட் சர்டிஃபிகேட், பிஎட் கன்சாலிடேட் மார்க் ஷீட் அண்ட் பிஎஸ்டிஎம் சர்டிஃபிகேட் ஃபார் பிஎட். ஓ, இந்த பிஎஸ்டிஎம் சர்டிஃபிகேட் ஃபார் பிஎட், அதாவது அதர் டிகிரி கோர்ஸ். தமிழை படிச்சிருந்தா உங்களுக்கு தேவைப்படாதுன்னு நினைக்கிறேன். தமிழில் இல்லாதவங்களுக்கு நீங்கள் தமிழை படிச்சிருந்தா நீங்கள் பிஎஸ்டிஎம் சர்டிஃபிகேட் தமிழ் மீடியம் தமிழ் பிஎட் லிமிட் அதுக்கும் உங்களுக்கு எப்படி அப்லோட் பண்ணுறதுன்னு தெரியல. அதுவும் நீங்கள் இன்கேஸ் அதுக்கும் தேவைப்பட்டா அப்படின்னா பிஎட் தமிழ், பிஏ தமிழ் அதுக்கும் நீங்கள் வந்து ஸ்கூலில் போய் அந்த சர்டிஃபிகேட் வாங்கணும்னு நினைக்கிறேன். பிஎட் கேட்குறாங்க பாருங்கள் இங்கே. ஸோ எல்லாமே ஸ்டார் போட்டுக்கிறாங்க. ஸ்டார் போட்டிருந்தாங்க அப்படின்னா நீங்கள் அந்த சர்டிஃபிகேட் வந்து ரெடி பண்ணி அவங்க யூஸ் பண்ணி தான் ஆகணும். சர்டிஃபிகேட் வந்து நீங்கள் அப்ளை பண்ணி தான் ஆகணும்னு நினைக்கிறேன். ஏன்னா இந்த ஸ்டார் இருக்கிறது எல்லாமே நீங்கள் அப்லோட் பண்ணி தான் ஆகணும். ஸோ இங்கே வந்து பிஎஸ்டிஎம் சர்டிஃபிகேட், பிஎட் கன்சல்டிவ் மார்க் ஷீட் தமிழ், நான் தமிழ் நான் கொடுத்துக்கிறேன். அதனால தான் அவங்க வந்து தமிழில் கேட்குறாங்கன்னு நினைக்கிறேன். ஸோ அங்கே வந்து நம்ம தமிழ் கொடுக்கல அப்படின்னா, இப்போ இங்கே ஃபார் எக்ஸாம்பிள் இங்கே வந்து நம்ம எஜுகேஷன் குவாலிஃபிகேஷன் நீங்கள் தமிழ் கொடுக்கல அப்படின்னா ஆட்டோமேட்டிக்காக வந்து தமிழ் அவங்க கேட்க மாட்டாங்க. தமிழில் படிச்சிங்களான்னு கேட்டாங்கன்னா தமிழ் இல்லை. ஆமாம், நீங்கள் வந்து பிலிட் தமிழாக இருந்தால் தமிழ் கொடுக்க தேவையில்லை, ஏன்னா டிகிரியே தமிழ் தான். ஓகேங்களா? இது மாதிரி அப்ளை பண்ணிக்கோங்க. அப்ளை பண்ணிட்டு உங்களுக்கு எதாவது டவுட் இருந்துச்சுன்னா நீங்கள் கரெக்டாக வந்து என்னுடைய கமெண்ட் பாக்ஸில் போடுங்க. நான் உங்களுக்கு எதாவது டவுட் ஏதாவது பாசிபிலிட்டி டவுட்டை வந்து நான் உங்களுக்கு மேக்ஸிமம் ட்ரை பண்ணுறேன் கிளியர் பண்ணுறதுக்கு. ஏதாவது டவுட் இருந்தால் கமெண்ட் பாக்ஸில் போடுங்க. ஓகேங்களா? ஸோ ஆல் தி பெஸ்ட் ஃபார் யுவர் ஃபியூச்சர் எக்ஸாமினேஷன். Read well, write well and get your government job very easily. Thank you for all listening. And then if you have any doubt, ஏதாவது டவுட் இருந்துச்சு அப்படின்னா கமெண்ட் பாக்ஸில் போடுங்க. நம்ம will discuss in comment box.